ஜெயிச்சாலும் கேண்டிடேட் கிடையாது ப்ரோ. இல்ல இல்ல அதான் சொல்றேன் தோத்துட்டோம். இல்ல இல்ல அம்பத்தூர் திமுக அதிமுக அம்பத்தூர்ல வந்து 27 ரவுண்ட்ஸ்ல வந்து 12 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. பாலமுருகன் நம்ம அவர் எத்தனை பாலமுருகன் 32,123 வாக்கு வித்தியாசத்துல லீட்ல இருக்காரு. அவர் அடிச்சு 32,123 தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு ப்ரோ. ஆல்ரெடி அவர் ஆமா வீட்டுக்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதான் விஷ் அவருதான் பண்றதுக்கு. சூர லீட்ல இருக்காரு. நிவி சொல்லுங்க ஏதோ கேட்டீங்க. ஹார்பர் ஹார்பர்லாம் படுக்க போட்டாச்சுங்க. 3வது இடத்துக்கு தள்ளியாச்சு ஆளுங்கட்சிய. இது டிவில அது போயிட்டு இருக்கு. அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம் பாக்குறேன். பாரு. ஆமா என்னப்பா இது லீடிங் விக்னேஷ் ப்ரோ? என்னாச்சு? சினோரா ட்ரெயில் ஆகுறாரு. 4,706 ஓட்டு வித்தியாசத்துல. எனக்கு எதுவும் இதெல்லாம் சந்தேகமா இருக்கு நிறைய இடத்துல. அதான் இவனை மெயின் வெப்சைட்டே அப்டேட் பண்றது நிறுத்திட்டானுங்க. ஓகேங்களா, ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா டிவில வந்து இது அடிச்சிட்டு இருக்கு. சரி பாப்போம் என்ன குடியாத்தம் நம்ம தாங்க. 4,532 வாக்கு வித்தியாசத்துல லீடிங் குடியாத்தம் இப்போதைக்கு இப்ப இருக்கிற ட்ரெண்ட். ஒரு ஸ்டேட்டோட எலெக்ஷன் ஒரு கண்ட்ரி ஃபுல்லும் பாக்குறது இந்த எலெக்ஷன் தான். இல்லங்க ஆல்ரெடி முடிச்சதெல்லாம் பெரிய நம்பர், சாதாரண எல்லாம் கிடையாது. இது வந்து ப்ரோ ஒரு க்ளோசஸ்ட் மார்ஜின் ஒன்னு சொல்றேன், எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாமக்கல் சரியா 23 ரவுண்ட்ஸ் 8 ரவுண்டுக்கான டேட்டா அப்டேட் பண்ணிருக்காங்க இசிஐ வெப்சைட்ல. 49 வாக்கு வித்தியாசத்துல திலீப் சிஎஸ் லீட் பண்றாரு நம்ம கட்சி. வெறும் 49 வாக்கு வித்தியாசத்துல ஏடிஎம்கேவுக்கும் நமக்கும் நடக்கும். யாரு? சிவகாசியா? ஒரு நிமிஷம் இருங்க. 63 60 தான் இருந்தாங்க. சிவகாசி ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டா பார்த்துக்கிறேன். ஒட்டப்பிடாரம் இது சொல்லிடுறேன். 17,875 வாக்கு வித்தியாசத்துல லீட்ல இருக்கோம் நம்ம ஒட்டப்பிடாரம்ல. 23 ரவுண்ட்ஸ் 11 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க என்ன கேட்டீங்க? சிவகாசியா? ஆமா ப்ரோ. சிவகாசி வந்து சிவகாசி ஏடிஎம்கே லீட் எடுத்திருக்காங்க. நீங்க அந்த கீர்த்தனா அவங்க தானே, ஆனா பெரிய வித்தியாசம் இல்லைங்க. 21 ரவுண்ட்ஸ் இல்ல அதான் 63 ஓட்ஸ் வித்தியாசத்துல தான் இதாயிருக்காங்க. ஆனா 21 ரவுண்ட்ஸ் இருக்கு. நம்ம இது ட்ரெண்ட் மாதிரி நம்ம முன்ன வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரெயில் ஆகுறோம், செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கோம். சோ நமக்கும் ஏடிஎம்கேக்கும் அங்க ஃபைட். நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸுக்கும் நம்ம தான் மாறிட்டே இருக்கோம். தேர்ட் பிளேஸ் வந்து டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே தான் போறாங்க. எங்கேயுமே நமக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துலயே என்னமோ தான் தேர்ட் பிளேஸ் வந்தோம்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே ஒரு இடம் 2 இடத்துல தான் தேர்ட் பிளேஸ் வந்திருக்கும். இது எல்லா இடத்துலயும் 1 or 2. ப்ரோ விருகம் பாக்கம் பாரு ப்ரோ, அவர் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணி பேசிட்டு இருந்தானுங்க. நம்ம தான் லீடிங். 8,000 வாக்கு வித்தியாசத்துல சபரி வந்து லீட் பண்றாரு. 8 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு, மொத்தம் 23 ரவுண்ட்ஸ். எக்மோரா? இருங்க, நம்ம இவரா ராஜ்மோகன். அவர் அப்பையில இருந்தே பார்க்கவே இல்லைங்க. ஒரே நிமிஷம், விருகம்பாக்கம் 8,000 வாக்கு லீடிங் இருக்கும். ராஜ்மோகன் வந்து தமிழன் பிரசனாவை தூக்கி 2வது இடத்துக்கு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார். ராஜ்மோகன் 10,722 ஓட்ஸ் வித்தியாசம், 10,722 வாக்கு வித்தியாசத்துல லீட் பண்றாரு. 15 ரவுண்டு 10 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், அண்ணன் வின் பண்ணிடுவாரு, கவலைப்படாதீங்க. வேற ரமேஷ் லீடு தாங்க, அப்பவே பாத்துட்டோம். அவர் லீட்ல தான் இருக்காரு. நல்ல லீட்ல இருந்தாரு. இருங்க இப்ப பாத்துறேன். இப்பயுமே நல்ல லீடு தாங்க. 27 ரவுண்ட்ஸ் 7 ரவுண்ட் முடிஞ்ச டேட்டா இல்ல ப்ரோ. அதான் 27 ரவுண்ட்ஸ்ல 7 ரவுண்ட்ஸ்க்கான டேட்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7,341 ஓட்ஸ் வித்தியாசத்துல லீட்ல இருக்கோம் நம்ம. செகண்ட் பிளேஸ் வந்து ஏடிஎம்கே. ஆல்ரெடி 15,000 போட்டாங்க. 15,000 லீடிங். ஓகே ரமேஷ். இல்ல இது வந்து இசிஐல அப்டேட் பண்ண 7வது ரவுண்டோட டேட்டா. அதான் பாப்போம். சூலூர்லயும் நம்ம தான் லீடு. நிறைய இடம். அழகிரி என்னாச்சு ப்ரோ? இல்ல கடைசியில இந்த ஜிபில ஒரு டைலாக் மாதிரி இருக்குது, மொத்த தமிழ்நாடு வருதுதான்டா. தென்காசியில நம்ம ட்ரெயில் ஆகி 3rd பிளேஸ்க்கு போறோம். ஓபிஎஸ் ட்ரைலிங். ஓகேவா? எங்க எந்த தொகுதி? போடி தானே? போடி நாயக்கனூரா? ஆமா. ஆனா மினிமம் ஓட்ஸ் தான். லைக் இல்ல ஆக்சுவலா
ஆஹா நம்ம ஓபிஎஸ் வந்து தான் பாத்தீங்கன்னா லீடிங்னு காட்டுது இங்க. இல்ல கேக்குதுங்களா? கேக்குது. மதியானம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அங்கேயாவது வர விடுங்க. இல்ல இதுல வந்து இசிஐல வந்து பாத்தீங்கன்னா அது லேட்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆமா இன்னும் ஆமா 10 ரவுண்டுக்குள்ள தான் அப்டேட் பண்ணிட்டு ஆமா இருக்காங்க. கவர்மெண்ட் ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் வேலை செய்யும், என்ன பண்றது. ஆனா டிவி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 14th ரவுண்டு 15th ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தாண்டிலாம் போயிட்டு இருக்கு. சில இது வந்து 20th ரவுண்டு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அறிவிச்சாச்சு. ஓகேங்களா? சில இது வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு அந்த தொகுதி நம்பர்ஸ் அந்த மாதிரி மேட்ரு என்னன்னா இந்த ரேஞ்சிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 107 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லீட்ல தான் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இல்ல இது அமைக்கிறது நாம ட்ரெண்ட் தான். ஹோல்ட் ஆகுது விக்னேஷ் ப்ரோ. ஏன்னா ஓட்டு ஷேரு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 93 lakhs அப்பவே அது சொல்லியிருந்தேன். இப்ப 95 lakhs கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம. சரியா? அபிஷியலி we have crossed. So 1 crore டச் பண்ண போறோம் கைஸ். டச் பண்ணிருப்போம் எனக்கு தெரிஞ்ச நேரம். இன்னும் இதுல அப்டேட் ஆகலனா அது போற ரேட் 1 crore ஆனா 3 lakh தான் டிஃபரன்ஸ். ஆனா இது வந்து மும்முனை உண்மையா சொல்ல போனா இது 34.86%. உண்மையா சொல்ல போனா இது வந்து மும்முனை போட்டியா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் அது இவங்க ஒரு 50 இவங்க ஒரு 50ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால நம்ம இந்த வாட்டி ஒரு 1.5 கோடி ஓட்டு. ஓகேங்களா? ஏன்னா அந்த பக்கம் வந்து அது பிரியறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுவா வருது. நான் ஷோர்ட்டா வந்து ஒரு 2 கோடியாச்சும் வரும்ன்ற மாதிரி நான் பார்த்தேன் நான். ஸோ அது ஒரு 1.5 கோடி. ஆனா ஆட்சி அமைக்கிறது ஆனா நம்ம தான். எனக்கு பிடிக்காத 2-3 இடத்துல வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். சரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஆட்சி அமைக்கிறது நாம நியூஸ்ல தான். போட்டிருக்கானுங்க 97 lakhs 77,000 ஓட்டு வந்து நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம். அதுதான் சொல்றேன். இதுதான் சொல்றேன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆல்மோஸ்ட் 1 crore வர போறோம். அப்ப 1 crore டச் பண்ணிட்டோம்னா 40% வந்துரும் ஓட்டு நமக்கு. ஓட் ஷேர் வந்து 40% நம்ம தான். இருங்க நான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அபிஷியலா எம்ஜிஆரை விட கட்சி ஆரம்பிச்ச பர்சன்டேஜை விட விஜய் அண்ணா மேல போயிட்டாரு. அது எப்பயோ கிராஸ் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் கூட்டணியோட வந்தாரு. தனியா நின்னு ஜெயிச்சிருக்காரு பாருங்க. அதுமேட்டு அவனா சொல்லட்டும் நடிகர்லாம் வந்து எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ஒரே விஷயம் எழுதி வைக்கணும். இதை நீங்க பதிவே சொல்லுப்பா ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. அந்த ஈஸ்வரன்ற ஆளை காணோம். சொல்லட்டும். இல்லனா எனக்கு எவ்வளவு பேர் சொல்லியிருக்கானுங்க ஆக்டர்லாம் வந்து எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆள் ஆக முடியாது. இப்ப நடிகரா சேர்ந்துட்டா எம்ஜிஆர் மாதிரி கூட்டம் வந்துருமா, எம்ஜிஆர் மாதிரி ஆயிட முடியுமான்னு. இதுக்கப்புறம் எழுதி வைங்கடா சரித்திரத்துல விஜய் மாதிரி ஆக முடியுமான்னு அடுத்த இருக்கிறவங்க எல்லாரும் எழுதி வைக்கணும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல அப்படிதான் இருக்க போகுது. எப்படின்னா இவனுக்கு வந்து பெஞ்ச் மார்க் இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் எடுத்தானுங்கல்ல, எம்ஜிஆர் விடுங்க விஜயே பார்த்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது எம்ஜிஆரை விட விஜய்ன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சர்ல வந்து இது பண்ணி போகும். ஸோ பார்ப்போம். இப்போ கரண்ட் இதில் அதாங்க இப்போ கரண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காதவங்க நம்ம எதிரிங்க நிறைய பேர் அவங்க பணபலம் அந்த மாதிரி படைச்சி மீடியா கண்ட்ரோல்ன்றனா இருந்ததுனால நம்மளோட ஒரு செல்வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இனிமேல் ஃபியூச்சர்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. பிரதர் நான் சொன்னேன்ல நம்ம வந்து இன்னொரு எம்ஜிஆர் இல்ல முதல் விஜய்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எஸ் செம்மன வருது. இல்ல பிரதீப் குப்தா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அவர் ஆபீஸ்ல. அது வீடியோ ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல போடுறேன். மனுஷன் குசியாயிட்டாப்ல. இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்லிக்கிறேன். இந்தியா டுடே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியால இருந்து வந்து அவங்க இங்க வந்து சர்வே எடுத்து கரெக்டா இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல அது இந்தியா டுடேயோட சர்வே கிடையாது. இந்தியா இவர் எல்லா சேனல்லுமே பிரசன்ட் பண்ணாரு. ஆக்சிஸ் மை இந்தியா தனி கம்பெனி. இந்தியா டுடேல ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ணாரு. இல்ல ஒரு நார்த் இந்தியா இல்ல கீழே போட்டிருக்கேன் நார்த் இந்தியா சேனல் இல்ல ஒரு நார்த் இந்தியா சேனல் அவன் கரெக்டா போடுறான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு வருவாங்கன்னு கூட கணிக்க தெரியாது. இல்லங்க அது அந்த சேனல் போடலைங்க. அததான் சொல்றேன். அந்த ஆக்சிஸ் மை இந்தியா தனி கம்பெனி. அவன் எல்லா சேனல்லையும் போய் பிரதீப் குப்தா இதே மாதிரி பேட்டி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் பேட்டி இந்தியா டுடேல இருந்து வெளியே வந்ததுனால எல்லாரும் இந்தியா டுடேன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல நான் சொல்ல வர்றது அந்த பாயிண்ட் அது அந்த பாயிண்ட் கரெக்ட். அந்த பாயிண்ட் கரெக்ட். நார்த் இந்தியால இருந்து ஒருத்தன் வந்து கரெக்டா எடுக்கிறான். இங்க பண்ண முடியலங்கறீங்க. இங்க லோக்கல்ல ஒருத்தன கூட துப்பல சொல்ல முடியாது. இல்லடா என்னடா தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. அப்ப எதுக்குடா என்ன சொல்ல முடியாது? எதுக்கு நடத்துறீங்க? இல்ல அலெக்ஸ் பொய்யா வந்து டிஎம்கே தான் லீடுன்னு சொல்ல முடியுது. உண்மையை சொல்றதுக்கு என்ன கசக்குது? பொய் சொல்ல முடியுது ஈஸியா. உண்மை இல்லடா ஈஸியா பொய் சொல்ல முடியுது. ஏன் உண்மையை சொல்ல வலிக்குதுன்ற நானு. வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து விஜய் அண்ணா அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கே போயிட்டு அங்க போய் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேட்டி எடுக்கும் போது சோபா அம்மாட்ட கேக்குறாங்க,
உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வெற்றி? தாவேக்கா வந்து 107 இடத்துல வந்து முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு சிஎம்ஓட அம்மாவா இருக்க போறீங்க, அம்மாவா இருக்கீங்க. அதை நினைச்சு எப்படி பெருமைப்படுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ள போய். அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வந்து கோடம்பாக்கம் ஏரியா சாங் பாடிட்டு இருக்காங்க வந்து மைக்ல. இப்போ எது நேஷனல் சேனல் மீடியால இப்ப பாடிட்டு இருக்காங்க. ஏங்க இருக்கிறதுல ஒரு சூப்பர் ட்வீட் ஒண்ணு படிக்கிறேன். அஜய் ஞானமுத்து டைரக்டர் போட்டிருக்காரு, மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் சி ஜோசப் விஜய்னு டைட்டில் கார்டு போட்டு அந்த ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணி விடுங்க. பொங்கலுக்கு மிஸ் ஆன செலிப்ரேஷனை இந்த வருஷம் ஃபுல்லா பண்ணிடுறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. எங்க அனிலாவே கம்ப்ளீட்டா மாறிட்டாரு, டைரக்டர்னு மறந்துட்டாரு போல அவரு. ஐயோ ஐயோ. இல்ல இந்த எனக்கு எல்லாம் வந்து இப்பதான் வருவாங்க, இதுக்கு மேலதான் எனக்கு இந்த மொமெண்ட்ல ஒரு இது வந்து ஞாபகம் வருது. இந்த என்டிடிவி காரங்க வந்து இங்க விஜய் நான் மீட் பண்ணிட்டு போனாங்க. இந்த கான்க்ளேவ் தான் நடக்கும்போது தனியா வந்து பேட்டி எடுக்கல, பட் வந்து பேசிட்டு போனாங்க. அப்ப அவர் வந்து சொன்னாரு, நீங்க வந்து கிங் மேக்கர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, நோ நோ ஐ வில் பி த கிங்னு அவர் கான்பிடென்டா சொன்னாரு. எனக்கு அதான் புரியல அப்படிங்கிற மாதிரி அப்ப சொன்னாரு அந்த ரிப்போர்ட்டரு. இன்னைக்கு அவர்லாம் வாயில வச்சு உட்காந்துருப்பாரு, இந்த மனுஷன் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்ப யாரோ கொஞ்ச நேரம் முன்னாடி சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நான் மியூட்ல இருந்தேன். அவருக்கு வந்து பீப்புள் பல்ஸ் தெரியும், அததான் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு. இல்ல இவன் என்ன இந்த ராபின்ஸ் எல்லாம் மண்டி போட்டிருக்கான். வாழ்த்துக்கள் டிவிகே ஜோசப் விஜய். பார்த்தேன் ப்ரோ, நானும் ராபின்சன் ட்வீட்டை பார்த்தேன். இல்ல அவன் என்ன சிரிப்பு தாங்களே. இல்ல அது என்ன ஜோசப் விஜய்னு போட்டு வச்சிருக்கான், புரியலையே. கேட்டா தானே பேரு என்னங்க. இல்ல எச் ராஜா கூட மோசமான எச் ராஜாவா இருக்கான்ல இவனுங்க, எனக்கு புரியல. இல்ல இதுக்கப்புறம் இல்ல ஜோசப் விஜய் தான் நம்ம சிஎம்னு அவனே வாயில சொல்லிதான் அவன வர வழி. மோகன் ராஜா டைரக்டர், வேலாயுதம் படம் டைரக்டர்லாம் அந்த லாஸ்ட் மதுரை சவுத் வின் பண்ணிட்டாங்கன்னு போட்டுருக்காங்க. அவர் போட்டுக்காரு. அவர் அந்த லாஸ்ட் சீன் அந்த பாருங்களேன். எங்க அப்பா இப்ப வந்தாரு, வந்துட்டு சரி ஸ்வீட் வாங்கணும் காசு கொடு அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் சாயந்தரம் ஆகட்டும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் தான் சொன்னேன்ல 130 கிராஸ் பண்றாரா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சேலஞ்சு பண்ணிட்டு போறாரு. இல்ல எனக்கு என்னன்னா என்ன சொல்றது, கடவுள் நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனா இந்த வேளாங்கண்ணில இந்த முட்டு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிராக கண்டென்ட் எடுத்து கொடுக்க போறானுங்க, நம்ம ஜெயிச்சிருக்கோம். சோ இல்லங்க நம்ம தான் ஓகேண்ணா, இல்லண்ணா நம்ம ஓகேண்ணா, ஒன்னும் பண்ண மாட்டேன். இல்ல ஒரு 2 நாளைக்கு அப்படி இருக்கான், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். நம்ம பயலுங்க எதிர்கட்சி 3வது கட்சிக்கு தெரியாதவங்க கூட பாத்தீங்கன்னா இவனை பாயிண்ட் எடுத்து கொடுப்பான் இல்லையா, ஒரு விஷயம் நடந்துச்சு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்ல ஒரே ஒரு இப்ப விக்டரியில இருக்கோம், சந்தோஷத்தை மட்டும் யோசிப்போம், அதேதான் செலிப்ரேஷன். எனக்கு எதிர்கட்சி பார்த்து கூட நம்ம கூட சுத்திட்டு ஒரு புரட்சி. அது தேவைதான் விக்னேஷ் ப்ரோ, அது இருக்கிறது நல்லது இருக்கலாங்க. ஆனா அம்பி ரேஞ்சுக்குலாம் இருக்க கூடாது, ஓகேங்களா? அது ஓகே புரியுது, விடுங்க சரி விடுங்க, அங்க போக வேணாம், ஜாலியா இருப்போம். நீங்க தானே சொன்னீங்க ஜாலியா இருப்போம். சரி ஒரு ட்வீட் ஒண்ணு படிச்சுக்கிட்டா இருங்க, நான் மெஜாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா விழுந்துரும். தனியா உட்கார்றோம், நம்ம மட்டும் உட்காரணும். சூப்பர். ஐயோ நீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே ரச்சகன்ல வந்து அந்த இதே நரம்பேற மாதிரி. அவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்லியா வாங்கடா சீட்டு குடுக்குறோம்னு சொன்னா எவனும் இல்லாம அவ்வளவு செல்பிஷா ஓடினானுங்க. நிக்கணும், அவனுக்கு தனியா நிக்கணும். சென்னையில முதல் வெற்றி அண்ணா நகர்ல டிவிகே வேட்பாளர் ராம்குமார் வெற்றி. சூப்பர். வெரி குட், நைஸ். இல்லையே சென்னையில ஃபர்ஸ்ட் போட்டாச்சே, அது அண்ணா நகருக்கு தானே வரும். சரி ஒரு ட்வீட் ஒண்ணு படிச்சுக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படிச்சோன்னே நம்ம ஆளுக்கு தான் போட்டிருக்காங்க, நெவர் ஸ்லெப்ட் ஆன் ரோட்ஸ், நெவர் லிக்ட் அதர்ஸ் ஃபீட், never used religion for vote, never used woman card, never married 3 times, never used caste for votes, never merged with the one who scolded their mother. நம்மதான். ஸோ யாரு காலையும் போய் விழுகல, எங்கேயும் ரோட்ல உட்காந்து படுத்து டிராமா பண்ணல, மதத்தை வந்து ஓட்டுக்காக பயன்படுத்தல, ஜாதியை பயன்படுத்தல, லேடிஸ் வச்சு வந்துட்டு இது பண்ணி ஓட்டு வாங்கல, அவங்கள ப்ளீஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணி ஓட்டு வாங்கல, யாரையும் 3 தடவை கல்யாணம் பண்ணல, 3 பொண்டாட்டி இல்லைங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கட்சியோட வந்துட்டு அதான் நம்ம தன் தாயவே தவறா பேசினவங்க கிட்ட போய் இதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு டவுட், தியாக தலைவி சின்னம்மா எந்த தொகுதி அவங்க?
தெரியலையே. ஹரி ப்ரோ, ஹரி ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க, இருக்கேன். ஏன் நம்ம பசங்க ஒரே சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு டைம் லைன்ல? இல்ல இல்ல எல்லாம் இருக்கேன். வருவானுங்க. இல்ல ஐபிஎல் மாதிரி எல்லாம் ஸ்கோர் பார்த்துட்டு இருக்காருங்க. ஸ்கோர் வச்சிட்டு இருப்பாங்க, வருவாங்க. லீட் அடிக்கும் போது காலைல எல்லாரும் சந்தோஷத்தை பொங்கியாச்சு. ட்வீட் போடல, என்ன ஸ்கோர் சந்தோஷத்துக்காக சொல்லல, கொத்தை விடமே அடிச்சு பொழக்காதெல்லாம் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வருவோம் பொறுமை, ஈவினிங் இருக்கு. பண்ணாங்க ப்ரோ, அதான் நான் யோசிக்கிறேன். 5 வருஷம் இருக்குல்லங்க, ஒழுங்க. நம்ம ஆள் பார்த்த வேலைக்கு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. பாவமா இருக்கு. நம்ம எதுவும் பண்ணல, அவங்களே அடிக்கிறாங்க. வந்துட்டு 105, திமுக வந்துட்டு 69, அதிமுக 60. புதிய தலைமுறை எத்தனை? டிஎம்கே எத்தனை? 69. ப்ரோ பாலிமர்ல 111 தாவேகா, திமுக 64, ஏடிஎம்கே 59. கரெக்ட். பாலிமர்ல கரெக்டா போட்டுட்டு இருக்கான். பாலிமர் நேஷனல் சேனல். சரி, கிணத்துக்கடவு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க விக்னேஷ் ப்ரோ. டிவிக்கு. ஓ கேக்குதா? கேக்குது கிணத்துக்கடவா? கிணத்துக்கடவு விக்னேஷ் ப்ரோ வெற்றி. சூப்பர் அனௌன்ஸ்ட். வாவ் சூப்பர். அவர் அப்பவே சரியான லீடிங் நேரத்துல ட்ரைனிங்ல இருந்து கொங்கு மண்டலத்தோட ஃபர்ஸ்ட் இது செகண்ட் தான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அப்புறம் இவர் வராரு. சக்தி விக்னேஷ். நைஸ். எங்க ஊருப்பா, கோவையில வந்து குடுத்துட்டோம்பா, கிணத்துக்கடவு 1 குடுத்துட்டோம். இனி அடுத்து கவுண்டம்பாளையம் பின்னாடியே ரெடி ஆயிட்டு இருக்கு, வந்துருவோம், சீக்கிரமே வந்துருவோம். கவுண்டம்பாளையம் அக்கா வந்துருவாங்க. சிறுபான்மையினர்லாம் திமுக பக்கம், விஜய்க்கெல்லாம் ஓட் பண்ண மாட்டாங்க. விஜய் பி டீம். வேற என்னடா சொல்லுங்கடா, டேய் வாங்கடா வாங்க. நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சா? அசிங்கப்பட்டு போனீங்களா? இருக்குடா, சாயந்தரம் வெயிட் பண்ணு, இருக்கு, கண்டென்ட் ரெடியா இருக்குது. சும்மாவே நானும் விக்னேஷ் ப்ரோவும், விக்னேஷ் ப்ரோ எதற்கும் துணிந்தவர்கள் மாதிரி என்னெல்லாமோ பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு இருக்கு, ஃபுல் ஃபார்ம்ல வருவானுங்க பசங்க, எல்லாம் இறங்குவானுங்க, வெயிட் பண்ணுங்க. கேக்குதுங்களா? முடியாது. நியூஸ் 18ல ஆமத்தலையும் பேசிட்டு இருக்கான். பேர் என்னது? ரவீந்திரன் துரைசாமி. முழுசா கேட்கல. அவன் இப்பயும் பாத்தீங்கன்னா விசிகா நாத்தாக்காக்குறான். இல்ல அவன் ஏதாவது இது இருக்கான்னு பாருங்க, ஸ்ட்ரோக் தான் வருதான்னு பாருங்க. ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க சவால்கள் என்னன்னு சொல்லிட்டு அவன் தனி இதுவே போட்டு வச்சிருக்கான். பாப்போம், சிங்கா போயிடுவானுங்க. பிளாஸ்ட் தான் உண்மையில. இதெல்லாம் ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்குல்ல. ஆமா, 2 வருஷம் நம்மள போட்டு வதச்சு எடுத்துருக்காங்க. ஒரு மாசம் முன்னாடி கூட்டணியே இல்லாம நம்மளெல்லாம் ரொம்ப கேவலமா பார்த்தானுங்க. இது ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் இது லேண்ட்ஸ்லைடு தான். இது ப்ரோ பிராங்கா சொல்லிட்டா சுரேஷ் ப்ரோ, எப்படி தெரியுமா மண்டி போடுறான்? இல்ல இது சொல்லிடுறான். இல்ல எப்படி நம்ம மண்டி போடுறான்? அதாவது அதிகாரத்துக்கு எதிராக ஜனங்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி, ஒரு பாய்ச்சல் இருந்திருக்கு. அது வந்து பாப்புலாரிட்டி உள்ள விஜய் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி. கை கட்டுறன்ற பேர்ல 2 கையும் அக்குள்ள விட்டுட்டு ஒரு மாதிரி பஃபியமா உட்காந்து பேசிட்டு. இல்ல விக்னேஷ் ப்ரோ, அது என்ன அங்க விஜய் கிட்ட போறாங்க? ஏன் அதிமுக இருக்குல்ல, அதுக்கு போட்டுருக்கலாமே, ஏன் போடாம விஜய்க்கு போட்டாங்க? அதிகாரத்துக்கு எதிரானா திமுக எதிராக தானே இருக்கணும், அவங்க தானே அதிகாரத்துல இருந்தாங்க. நேத்து வரைக்கும் 4% தாண்ட மாட்டார், 4% தாண்ட மாட்டார். டேய் வாடா, டேய் எங்க போற? கேட்டுக்குள்ள வாடா, நீ உனக்கு இருக்குடா, நீ உனக்கெல்லாம் இன்னைக்கு என்னன்னா வெக்கமே இல்லாத அவனை கூட்டி சேனல் வேற உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிடுறாங்க, ஓகே, இவனுக்கு சொரண வேணாம், என்ன மூஞ்ச வச்சுட்டு நீ போய் அங்க உட்கார்ற? இவன் இல்லதான் இன்னொன்னு கேக்குறான், இவன் தப்பா சொல்றான்னு தெரியுது இல்ல, பால் கிடைக்கலையா? எனக்கு தெரிஞ்ச ஆதி நாள்ல இருந்து நீ போயிடுற ஒரு சேனலா அது பண்ணலாம்டா, நீயே நல்லா ஆமாண்டா. அவனுக்கு ஏதாவது கேட்டாருங்கன்னு சிரிச்சு விட்டுரு. விக்னேஷ் ப்ரோ, நான் 2 மினிட்ஸ் பேசிக்கலாமா? யாரு? மாறன். பேசுங்க. அது என்ன மாறன்? வெற்றி எங்க? மாறன் தனியா வந்திருக்கீங்க. வெற்றி நம்ம கூட தான் இருக்காப்ல. விஜய்ங்கிற ஒரு 3 வெற்றியான
சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. என்னன்னா இப்ப ஆளுங்கட்சி எதிர்த்து வந்துட்டு நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில பேர், நிறைய பேரும் சொல்ல எனக்கு முடியாது, கேட்கல. ஒரு விரல் கூட்டி என்ற அளவுக்கு தான் நமக்கு வந்துட்டு அந்த ஆக்டர்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ம். இந்த டைம்லயும் சரி, நம்ம படம் இவனுங்க ரிலீஸ் fan ஆகாததுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஜெய், இவெல்லாம் இந்த fan. விபி, சிபி சத்யராஜ், இதுல இருந்தது பிரேம்ஜி. பிரேம்ஜி இவங்கள மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் விட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு நம்மள இதுக்கு இல்ல மேல நான் ஒண்ணு சொல்லட்டா மாறன், நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இதுன்னா மறக்க மாட்டானுங்க. அது நமக்கு செஞ்ச நெகட்டிவும் மறக்க மாட்டாங்க, பாசிட்டிவும் மறந்ததில்லை நம்ம பசங்க. அது வந்து நமக்கு இருக்கிற காமனான குவாலிட்டி. நமக்காக ஒருத்தவங்க வந்து கஷ்டத்துல நின்னாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது விட்டு கொடுக்காம தான் நம்ம பசங்க நின்றுருக்காங்க இது வரைக்கும். எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆல்ரெடி இருக்கும்னு நான் சொல்றேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அது ரேடார்ல இருக்கும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு இதுன்னா வந்து நிப்பாங்க. அது நியாயமா இருக்கும் பட்சத்தில், அவங்க சைடு நியாயம் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா கூட துணை நிப்பாங்க. சோ உண்மைதான். அதே மாதிரி கஷ்டம் கொடுத்தவங்களையும் மறக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்றேன் ஹரிஷ் ப்ரோ, அதான் சொல்றேன். பட் ஏகேஎஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தானே நான் சொல்றேன். அவனோட ஃபேன்ஸ் தான் சில பேர் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கானு தவிர்த்து மத்தபடி இல்லையே. ஆன்லைன்ல இந்த தடவை சொல்ல போனா நமக்கு எதிரா அவங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் போல. சில ஒரு குறிப்பிட்ட ஆக்டரோட ஃபேன்ஸ் தான் போனாங்க. அது நம்ம ஈவினிங் பேசுவோம். அதை ஈவினிங் அது ஈவினிங் கண்டிப்பா வந்துருங்க. அது இருக்கு, ஈவினிங் பார்த்துப்போம். அதெல்லாம் ஒரு 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 பர்டிகுலர் நியூஸை கேட்கறதுக்கு தான் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நியூஸை கேட்க தான் போறோம். அந்த நியூஸ் வரட்டும், அதுக்கப்புறம் பொறுமையா. நமக்கு 5 வருஷம் இருக்கு. மாறன் சொல்லுங்க, ஆண்டோ சொல்லுங்க. ஹரி ப்ரோ, ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில ப்ரோ டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணு சேர மாட்டானுங்கன்றீங்க? ஏங்க அவங்க சேர்ந்தா விஜய் சூப்பர் பவர்ங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடுங்க. புரியுதா நான் சொல்றது? அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அவரை எதிர்க்கிறதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா மக்கள் அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கு மேல ஜென்மத்துக்கும் அவங்க பாலிடிக்ஸ்ல சர்வே ஆக முடியாது. சரி, அவனுக்கு போவே மாட்டானுங்க. ஏன்னா தனி பெரும்பான்மை தான் காட்டணும் நம்ம. அது வந்து அதுதான் நான் கவர்மெண்டே வந்து சொல்றேன். தொங்குற மாதிரி ஆயிடும். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்டே வெல்கம் பண்ண மாட்டான். ஆமா அவனுக்கு போக முடியாது 2 பேரும். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் அது. ஆமா, பண்ண மாட்டாங்க பிரேம். அட்லீஸ்ட் நாட் இன் திஸ் எலெக்ஷன். அரக்கோணம் தனி தொகுதி காந்திராஜ் விசில் வெற்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் தஞ்சாவூர் விஜய் சரவணன் வெற்றி விசில். தூத்துக்குடி ஸ்ரீநாத் வெற்றி. கிணத்துக்கடவு சக்தி விக்னேஷ் வெற்றி. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் ஐயா வெற்றி. நைஸ் நைஸ் கைஸ், நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். விட்டு நல்லா ஃபைட் கொடுத்துருக்கீங்க. நாங்குநேரி வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அது சத்தியமா எதிர்பார்க்கிறேன். ஆண்டோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஒரே காரைக்குடியில எவ்வளவு டெபாசிட் வாங்குறதுக்கு எத்தனை ஓட்ஸ்? காரைக்குடியா? தெரியும் தெரியும். ஆலப்போறான் தமிழன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு கிளிப் ஒண்ணு போட்டு மெர்சல் படத்துல திருச்சியில ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்னது? திருச்சி வேலுச்சாமியா? காங்கிரஸ் வேலுச்சாமியா? அவர் ஃபயர் விட்டுருக்காரு. அவரை கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து இது பண்ணல, ட்வீட் போடல, அது இதுன்றீங்களே. முதல்ல இவர் ராகுல் ட்வீட் போட்டாரான்னு சொல்லிட்டு விஜய்க்கு வாழ்த்து சொன்னாரான்னு. எங்க ராகுல் எங்க சொல்லணும், எங்க வீட்டு பிள்ளைங்க. இல்லங்க, சில விஷயத்துல வந்து விக்னேஷ் ப்ரோ ராகுல்ல வந்து நம்ம கொஞ்சம் பாராட்டணும். ஏன்னா சில உண்மைகளை வந்து உறக்க சொன்னதுக்கோ, அதே மாதிரி அவருக்கு வந்து உடன்பாடு இல்லைங்கிறத வந்து வெளிப்படையா தெரிவிச்சாரு. அதே மாதிரி முக்கியமா கரூர் சம்பவம் நடக்கும்போது அவர் வந்து அண்ணனை கூப்பிட்டு பேசினாரு. அது இன்னொரு விஷயம், ஹரி கரூர் சம்பவம் அது ஓகே. 2வது விஷயம், அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா எடுத்திருக்கணும். அவரு இல்ல அது அப்படி கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வச்சாரு, நீங்க சப்போர்ட் பண்ணலாம், நீங்க போங்க, இருக்கிறவங்கள வச்சு நான் இது பண்ற மாதிரி இருந்தாங்க. நீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இல்லன்னு ஒரு 30 சீட்டு கொடுத்திருந்தாலும் 30 ஸ்வீப் பண்ணி இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சரி விடுங்க, புரிஞ்சுப்பாங்க அவங்க. நமக்கு அதான் சொல்றேனே, அவங்க வந்து இது வரைக்கும் காங்கிரஸ் இந்த இடத்துல இருக்குன்னா அவங்களோட போர் டெசிஷன் மேக்கிங்னாலதான் பல இடங்கள்ல பல இன்ஸ்டன்ஸ்ல இப்படி வந்திருக்காங்க விக்னேஷ் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் அண்ணன் வந்துட்டு கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் பங்குன்னு சொன்னப்போ இவர் என்ன கான்பிடன்ஸ்ல சொன்னாரா, நாங்க தனியாவும் ஜெயிச்சிருவோம், ஆனாலும் நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லும் போது இவர் வந்து கூட்டணியை வச்சு ஜெயிச்சிடலான்னு பாக்குறாருன்னு ஏளனமா இவரை பார்த்தாங்க. இன்னைக்கு அவர் சொன்னதுதான் நடந்திருக்கு. முதல் மாநாட்டிலே சொன்னாரு, 2 வருஷம் முன்னாடி. திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கடந்த எம்பி எலெக்ஷன்ல கூட 40 ஜெயிச்சது காரணம் என்னன்னா அதிமுக வந்து கூட்டணி போயிடுச்சு.
ஓகேவா? பிஜேபி கூட வந்து கூட்டணி போயிடுச்சு. இருக்கிறது வந்து திமுக மட்டும்தான் இருக்கு, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்க ஓட்டு போட்டாங்க. ஓகேவா? அது ஒரு விஷயம். இன்னொன்று, இவங்க வந்து மோடி எதிர்ப்பு மட்டும்தான் இவங்க இது சொன்னாங்க. ஆனால் பெருசாக எதிர்க்கல. அது மாதிரி வந்து அவங்க பவராக காமிச்சிக்கிட்டாங்க, யார் டிஎம்கே வந்து காமிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனால் தளபதியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அலைன்ஸ் வச்சாங்க, இது பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே கேரளாவாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா தளபதியை வச்சே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடு இருக்கிறதுக்கு நிறைய இது உண்டு. அந்த அட்வான்டேஜை பார்க்கணும். ஓகேவா? பண்ணுவாங்க. இல்ல ஃபியூச்சர் நீ நம்ம ஒரு இடத்த புடிச்சிட்டோம் இன்னைக்கு. ராகுலுக்கு வந்து அந்த தொலைநோக்கு பார்வை இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு ரிஸ்க் எடுக்கணும். இது வரைக்கும் இல்ல. ஓப்பனா சொல்றேன். இல்ல ஓப்பனா சொல்றேன். நம்மளே வந்து ரிஸ்க் எடுத்தானே இங்க பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு நிலம நமக்கு என்னன்னே தெரியாது. இல்ல விக்னேஷ் ப்ரோ, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் இப்பயாவது அது ரியலைஸ் பண்றாங்கல்ல, கத்துக்கிட்டோன்றேன். அதாவது ஒரு நேஷனல் பார்ட்டி, அது அவங்க சர்வைவ் ஆகணும்லாம் யோசிப்பாங்க. மோரோவர் என்னன்னா, அது அவங்க வந்து அவங்க டெசிஷன் தப்பா எடுத்து அவங்க என்னவோ பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அது அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க பாத்துக்கிட்டோம். கூட்டணி வந்தா அரவணைச்சு ஏத்துக்கிறாரா அண்ணன் டிசைட் பண்ண போறாரு. இன்னொரு விஷயம், இந்தியாலயே முதல்ல வெள்ளைக்கார காலத்துல ஆரம்பிச்ச கட்சி காங்கிரஸ். அவங்க கத்துக்கணும்னா எனக்கு புரியல. ஆனா இப்ப இல்லங்க, அடுத்தடுத்து இல்ல விக்னேஷ் ப்ரோ, கத்துக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. சில சமயம் என்ன மாஸ்டரே ஆனாலும் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து கத்துக்கிற நிலைமை உருவாகும். அது எல்லாருக்குமே வாழ்க்கை வட்டம் தான். அண்ணா சொன்ன மாதிரி இல்ல தவறான அது முடிவு. ஓகேங்களா? நான் சொல்றது மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது இல்ல, தன்னோட ஓன் மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க போர் டெசிஷன் மேக்கிங்கால தான் இங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இங்க வந்து சேஃப் கேம் விளையாண்டா எப்பயுமே வெற்றி கிடைக்காது. புரியுதுங்களா? அது அவங்க தான் ப்ரோ யோசிக்கணும். நம்ம என்ன பண்ண முடியாது. இல்ல அததான் சொல்றேனே. சரி, வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் ஒரு 22,733 ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காங்க லீடிங்ல. அவங்க காலையில இருந்தே சூர லீடிங் விட்டுட்டு இருக்காங்க. எங்க ஆளு, எங்க வேட்பாளர் பாருங்க, மாஸ் பண்றாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க, பொறுத்திருந்து பார்க்கவும். ஆனா நான் ரொம்ப இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நிறைவா இருக்கேன். நான் ரொம்ப வந்து ஹார்ட் ஃபுல்ஃபில் ஆகி தந்தியில என்ன போகுது, 109 110 அந்த ரேஞ்சு போகுது தந்தியில. பாப்போம். ஆனா ஒரு இன்னொரு அப்டேட், சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் கீர்த்தனா வெற்றி தாவேகாவில். போடு சிவகாசி. என்னங்க ட்ரெயில் ஆனாங்க, வெயிட் வின் பண்ணாங்க, அடிச்சிட்டு வந்துட்டாங்க போலியே மேல. வின்ட்டாங்க. மாஸ் வாங்க அவங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரோ. கடைசி நல்லா வேலை பண்ணாங்க. கடைசியா அவங்களோட பொட்டி எடுத்து, அதான் சொல்றேன்னு, அந்த திமுக பொட்டி எடுத்து இது பண்ணி இருந்திருப்பாங்க. கட்சியா நம்ம லீட் அடிச்சு வந்தாச்சு. அப்ப நம்ம ட்ரெயில் ஆகிற இடத்துல லீட் ஆகுறோம்னா இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல. நிறைய இடத்துல நம்மளே நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1500 ஏன் 26 கூட பாத்தீங்கன்னா அவங்க லீட்ல இருந்திருக்காங்க டிஎம்கே. சோ இது முடிவு, அதாவது நம்ம லீட்ல வந்தோம்ல, இந்த 110 இது இருக்குல்ல, இந்த 110 வந்துரும், சரன்னு வந்துரும். ஓகேங்களா? அதெல்லாம் இப்ப டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில இடம், இப்ப கூடலூரா இருக்கட்டும், திண்டுக்கல்லா இருக்கட்டும், செந்தில்குமார், இன்னும் ஒரு சில ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து லீட்ல இருந்திடும். ஓகேங்களா? அந்த 50-60ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு. ஆனா இது வரைக்கும் அதிமுக யாருமே இது பண்ணல, வின் பண்ணல. பண்ணாங்களா யாராச்சும்? இல்லண்ணா, அதிமுக வின் பண்ணல. மேலூர்ல வந்து காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு. அந்த மாதிரி வரலட்சுமி வந்து வாழ்த்து சொல்லிருக்காங்க நமக்கு. அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல இருக்கும் போதே அவங்க வந்து நமக்கு ஏதோ ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு நம்ம இவர் தான் சித்தப்பு தான், வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ராங் ப்ரோ அவர் தான். வரட்டும். ஆனா இருந்தாலே பிஜேபிக்காக பேசிட்டு கடைசி எலெக்ஷன் வரும்போது பிஜேபி விட்டு போயிட்டு வருவது சங்கட்டம். சரி, என்னன்னு பாத்துறோம். பாருங்க, காஜல் அகர்வால் ட்வீட் போட்டாங்க. நான் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தது, சில ஸ்பேஸ் ஏறாம இருந்தேன். ஸ்பேஸ் ஓடட்டும், டீ கடை காப்பி கடைன்னு எவனா திறக்கட்டும், இருக்கு கடையை மூடி விட்டு வந்துடுறேன் சட்டரை. டெஃபினட்டா போவாங்க. எங்க என்ன சொல்றாங்க? என்ன ட்வீட் போட்டுருக்காங்க? காஜல்னு ஒண்ணு பத்தியா சந்தோஷமாயிட்டாரு. சொல்லுங்க, என்ன ட்வீட்டை படிங்க. அப்புறம் ஜீவா நாங்களும் சந்தோஷமா வெயிட் பண்றோம். ஜீவா போட்டிருந்தாரு, நான் ஆக்டிவ் பண்ணப்பதான். சொல்லுங்க, என்னங்க ட்வீட் போட்டாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு போறீங்க. என்னன்னு சொன்னாதானே தெரியும். இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, கேக்குதா?
ஏய் தரணி நீ தானடா, நான் கவனிக்கல ஸ்கிரீன். சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ. ப்ரொஃபசர் இருக்கியா தினேஷ்? இருக்கேண்ணா. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருத்தவன் அந்த துரேந்தர் படத்துல வேர்வையோட அழுக்கா சோஃபால போய் ஐயோ சாரி, அங்கதான் போவீங்கன்னு நினைச்சேன். இல்ல அந்த அந்த சோஃபா விலை கேட்டேன். ஓகேவா, 40,000 ரூபாய் சொல்றானுங்க. அது சரி, அது வாங்கினா கூட பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து தூசி படியும் கொஞ்சம் இதாகும், ஏசியும் போடுறது எல்லாமே. ஸோ மேட்ரு என்னன்னா, அதுல போயிட்டு அவன் துண்டு போடாத உட்காரானே, ஒரு டவல் புழுவும் போடாத உட்காரானே. எனக்கு அது உண்மையிலும் மனசு. ஆனா அதை எடுத்து அத மாசுன்னு சொல்லுவானே அலெக்ஸ். மாசா தூசுங்க. நம்ம இப்ப வரைக்கும் 111 இடத்துல லீடிங்ல இருக்கோம். நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவர் மட்டும் அன்மியூட் பட்டு வந்தாரு, அவ்வளவுதான். ஜீவா இப்ப பாருங்களேன் வந்து சட்டையை கிழிப்பான் அப்படிங்கிறான், அது பாக்கெட்டை கிழிப்பான் பாருங்களேன் அப்படிங்கிறான். தளபதி இதுக்கு போயிருந்தாருல்ல, பேர் என்னது, சாய்பாபா கோயிலுக்கு. ஆமா அப்போ வந்து ஆக்ட்ரஸ் கன்னிகா வந்து போட்டோ கேக்குது யாரு அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஹரி அடுத்த வாட்டி எல்லா கோயிலுக்கு போக வச்சிருவானுங்கல்ல அடுத்த எலெக்ஷனுக்கு. அவனும் தெரிஞ்சிடும். இப்போ அபிஷியலா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கானுங்க, கொளத்தூர் தொகுதியில ஒரு விஎஸ் பாபு வந்து வெற்றி முகம், சீக்கிரமே அவருடைய வெற்றியை வந்து அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு அவருக்கும் ஸ்டாலினுக்கு எவ்வளவு இருக்குன்னா, அரௌண்ட் 9,000 ஓட்டு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் இல்ல ஹரி, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த இது என்னது, அவர் 2 கையை காட்டும் போது எவ்வளவு நம்பல. கொளத்தூர் ஏன்னா சொல்றேன்னா, இன்னும் 4,500 ஓட்டு தான் இருக்கு. அந்த 4,500 ஓட்டுமே வந்து அது வாங்கினாலும் நம்ம கிட்ட மிச்சம் 3,000 ஓட்டு இருக்கு. புரியுது, மிச்சம் வந்து நம்ம 3,500 ஓட்டு இருக்கு ப்ரோ. 8,000 ஓட்டு நம்ம லீட்ல இருக்கோம். இது வந்து மஸ்ட் வின், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். நான் சில தொகுதிகள்ல வந்து நான் வெயிட் பண்றேன், அது பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமான ஒரு தொகுதிக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது கொஞ்சம் நிலவரம் மாறும்னு நம்புறேன். ட்ரெயிலா நடத்துல சிவகாசி எல்லாம் வின் பண்ணதுனால இது மேல எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஆமா 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 கொஞ்சம் மாறும்னு நான் வெயிட் பண்றேன். திருத்தணியை கூட கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். திருத்தணியை அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் நல்ல எஜுகேட்டட் பர்சன். அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். அவரோட கேம்பெயின் ஓகே, அது எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அதை தாண்டி ஆஸ் எ நாலேஜபிள் பர்சனா அவர் வந்து அதான் நிறைய பேசியிருக்காரு, நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்பேஸ்ல எல்லாம் கூட வந்து பேசியிருக்காரு. நம்ம ஸ்பேஸ்னா இங்க இல்ல, கஃபேல பேசியிருக்காருன்னு கேட்டிருக்கேன். நேத்து பேசிட்டு இருந்தானுங்க பாத்தியா, அதாவது வந்து தாவேக்கா வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், 20 சீட், அதாவது ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல திமுக இல்ல நேத்து நடந்ததெல்லாம் எல்லாம் யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த இவனுங்கெல்லாம் என்ன சொல்றது, பேர் என்னது, திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படுவாங்க, எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேக்கா கிட்ட தான் எடுப்பாங்க, இவங்களும் போடுவாங்க, அது எதுன்னு சொன்னா நேத்து என்ன மாதிரி சொல்றதானே எனக்கு தெரிஞ்சு. இப்ப எப்படி ஒரு 100 எம்எல்ஏ அழகா எடுத்துட்டு போகலாம், வந்து 70 எம்எல்ஏ பாப்போம். இதுல